போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. இப்போ சமீபத்தில் சைனாவிலேருந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கிற இந்த வைரஸ்க்கு பேர் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். இதுக்கு இன்னும் வேக்சின் எல்லாம் இல்லை. இதுவும் சீசனல் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், சார்ஸ் வைரஸ், பேர்ட் ஃப்ளூ, அந்த மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த க்ரௌடில் இருக்கிறபோது வேகமாக பரவுது. எந்த ஒரு நபருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இருமலோ, சளியோ, தும்மலோ, மூச்சு வாங்குறதோ, ஜுரமோ, உடம்பு வலியோ, தலைவலியோ இருக்கும் பட்சத்தில் பரவும் முறையும் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் பரவக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸ், இதைத்தான் மெயினாக தாக்குது. இந்த வைரஸினுடைய எண்ணிக்கை ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகும் பட்சத்தில் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு குறு செய்தியாக நம்மளை இந்த கோவிட்-19 2019 சைனாவில் ஆரம்பித்து உலகத்தையே ஒரு கலக்குச்சோ, எத்தனையோ லட்சம் மக்கள் உயிரை எடுத்ததோ, அதே போன்று ஒரு அச்சுறுத்தலான விஷக்காய்ச்சல் இருக்கிற மாதிரி எல்லாரும் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்கலான் இருக்கேன். இப்போது சமீபத்தில் சைனாவிலேருந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கிற இந்த வைரஸுக்கு பேர் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ், HMPV. இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம் என்ற ஒரு ஆறுதலான செய்தியோடு அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நோயினுடைய பரவுதலை வெகுவாக நாம் குறைக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனெனில் இதுவும் லைக் ஃப்ளூ வைரஸ், சீசனல் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், சார்ஸ் வைரஸ், பேர்ட் ஃப்ளூ, அந்த மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இது பரவும் முறையும் பாதிக்கப்பட்ட நபர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் பரவக்கூடிய ஒரு வைரஸ். அப்படின்னா இது எப்படி ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னு பார்க்குறதுல தான் நம்ம இந்த தடுப்பு முறைகளை, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்கு ஒரு விஷக்கிருமி மனிதனுடைய உடலில் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு உறுப்பை தாக்கும்போது அந்த உறுப்புலேருந்து வரக்கூடிய கழிவு, செக்ரீஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் அது மற்ற உடலையும் நாடி தேடி போகிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த வைரஸ் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் லைக் எனி அதர் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் போல் பாதிக்கப்பட்டவர்களுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸு, இதைத்தான் மெயினாக தாக்குது. ஸோ இந்த தாக்கம் ஏற்பட்ட நாளிலிருந்து அந்த வைரஸினுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி எப்படி ஒரு நீர் தொட்டியில் தண்ணீர் தொடர்ந்து ஊற்றும்போது அது நிரம்பி வழிஞ்சு வெளியில் போகுதோ, அதே போல் இந்த வைரஸினுடைய எண்ணிக்கை ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகும் பட்சத்தில் அவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய வெளிக்காற்று, வெளிமூச்சு வெளியில் உள்ளே எடுத்து வெளியில் விடுறோம், இருமுறோம், தும்முறோம், இப்படி சாதாரணமான அன்றாட ஒரு செயல்பாடுகளில் அந்த வைரஸ் என்னாகுது, வெளியில் வருவதற்கு ஆயத்தமாக ரெடியாக இருக்கும். இதுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. அது இனப்பெருக்கமாகி ஃபிட் டு ஃப்ளை அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இருமியோ, பெருமூச்சு விட்டோ, தும்மியோ அந்த வைரஸை வெளியே ஏற்றும்போது எந்த வேகத்தில் பாதிக்கப்பட்ட நபரினுடைய உடலிலிருந்து, முக்கியமாக இந்த வாய் பகுதி, மூக்கு பகுதி, அதிலிருந்து அது வெளியில் வருதோ அந்த ஒரு உந்து சக்தியில் அது காற்றுல பரவி மற்றவங்களுடைய உடம்புக்குள்ளேயும் அது போகிறதுக்கு தயாராக இருக்குது.
இதுக்கு பேர் ஏர்பார்ன் டிசீஸ் ஆர் ட்ராப்லெட். இதை மெயினாக நாங்கள் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம். ஏர்பார்ன் ட்ராப்லெட் ரெண்டுமே வெளியில் பறந்து ஒருத்தரை சென்று அடைகிறது. இதை நிர்ணயிக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு வைரஸ் பார்ட்டிக்கிளினுடைய டென்சிட்டி, அதனுடைய பரிமாணம், அதனுடைய கனம், எந்த அளவுக்கு அது கனமாக இருக்குது. சப்போஸ் ஒரு இரும்பு குண்டை நம்ம ரொம்ப தூரம் தூக்கி தலையிட முடியாது. அதே சமயத்தில் சும்மா ஒரு சாதாரண ஒரு பேப்பர் வெயிட்டை வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம வீசி விடலாம். இப்போ டிபி கிருமி எடுத்துட்டிங்கன்னா அது ஏர்பார்ன், எவ்வளோ தூரம் வேணாலும் போய் பறந்து மற்றவங்கக்கிட்ட உடம்புல உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வைரஸ் கிருமிகள் லைக் கோவிடாக இருக்கட்டும், ஃப்ளூ காய்ச்சலாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஹியூமன் பேப்பிலோ HMPVன்ற வைரஸாக இருக்கட்டும், அதிகமான தூரத்துக்கு இவைகளினால் பரவ முடியாது, பறக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கனமானது. அதனால தான் நம்ம ரொம்ப அதை வலியுறுத்தி சொல்கிறோம். நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா இருமலோ காய்ச்சலோ தலைவலியோ தும்மலோ இருக்கும் பட்சத்தில் இது எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம், இட் இஸ் ப்ராபப்ளி எ வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்து பரவுவதை டெஃபினட்டாக கணிசமான அளவில் இதை நம்ம தடுக்க முடியும். எப்படின்னா இந்த யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ்னு என்ன அர்த்தம்? நம்ம யாரு கூட பழகினாலும், முக்கியமாக கூட்டத்தில் போகும்போதோ பழகும்போதோ இருக்கும்போதோ பக்கத்தில் உள்ள நபர் இருமினார், நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும். அவர்கிட்டையும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஐயா நீங்கள் கூட்டத்தில் இருக்காமல் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்வது நல்லது. நீ யாருப்பா சொல்கிறதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டால், நான் உங்களுடைய நலம் விரும்பி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், உங்களுடைய வெல்விஷர். ஏன்னா இந்த மாதிரி கிருமிகள் இந்த க்ரௌடில் இருக்கிறபோது வேகமாக பரவுது. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வேகமாக பரவுது. அதே போல் வயது முதிர்ந்தவர்களுக்கு வேகமாக பரவுது. எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு வேகமாக பரவுது. ஏற்கனவே அந்த உடம்பில் ஏதாவது நொறி இருந்தால் அவங்கள அதிகமாக தாக்குது. இது எல்லாமே வந்து அந்த இம்யூனிட்டியை பொறுத்து இது முடிவாகிறது. எனவே எந்த ஒரு நபருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இருமலோ சளியோ தும்மலோ மூச்சு வாங்கிறதோ ஜுரமோ உடம்பு வலியோ தலைவலியோ இருக்கும் பட்சத்தில் இது ஏன் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, ஏன்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் செலக்டிவ் மெடிகேஷன் அவைலபிள் ஈவன் டுடே. ஸோ நம்ம பாதுகாக்கிறது தான் சிறந்த வைத்தியம். நம்முடைய, ஏன்னா இது செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், தானாகவே வருது, கொஞ்ச நாள் இருக்குது அந்த உடம்புல, அப்புறம் அதனுடைய காலகட்டங்கள் முடிந்த பிறகு அது டாட்டா சொல்லிட்டு போயிடுது. இந்த நடுப்பட்ட காலத்தில் தான் இதனுடைய எல்லா விதமான விளையாட்டும் இருக்குது. எனவே இது பரவுவதை தடுப்பதில் ஒரு சமுதாயமாக எல்லாரும் ஒரே எய்மோட மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். இதற்கு அடிக்கடி கையை கழுவிக்கணும், அட்லீஸ்ட் சானிடேஷனாவது பண்ணிக்கணும். உப்பு தண்ணி போட்டு தொண்டை அப்பப்போ கொப்பளிச்சு ஊற்றிக்கணும். முகக்கவசம் மாஸ்க் வச்சுக்கலாம். இப்போ தான் நிறைய சிம்பிளிஃபைடு டிவைசஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு நபருக்குமே அந்த வைரஸ் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த ஒரு 3 அடியாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் மற்றவர்களிடமிருந்து விலகி இருந்தால் நல்லது. இதில் மெயினாக வீட்டுக்குள்ளே இதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. வெளியில் வரும்போது வேணாலும் மற்றவங்க சொல்லி அதை செய்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிறதுல ரொம்பவே அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒரு வேளை அவங்க வீட்டில் ஓவர் க்ரௌடிங் இருக்கலாம், போதுமான அளவு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வரும், வழக்கமாக நாங்கள் கேட்குற கேள்வி இதுதான், எங்கள் குழந்தைக்கு வந்தது டாக்டர், அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு, அப்புறம் அவங்க பாட்டிக்கு வந்துச்சு, அப்புறம் தாத்தாவுக்கு வந்துச்சு, இப்போ எங்களையும் வந்துருச்சு. இப்படியே ஒரு லைனாக எல்லாத்தையும் பாதிச்சுட்டு வரும். ஸோ எனவே இதுக்கு போதுமான ஒரு சரியான ஒரு கரெக்டான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பரவுவதை தடுத்தாலே போதும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆக்டிவாக அவருக்கு வாமிட்டிங், டயர்ட்னஸ்ஸு, லோ பிபி இதெல்லாம் இருக்கும்போது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தேவைக்கேற்றபடி
ஓவர் டோஸ் ஆஃப் எனி மெடிசன் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் ஆன்டிபயாட்டிக்ஸை வந்து யூஷுவலாக தேவையில்லை. ஏன்னா இதுக்கு ஆன்டி வைரஸ் வேறு, ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ் வேறு. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஆன்டிபயாட்டிக்ஸ்னாவே மோஸ்ட்லி இட் இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி அகெயின்ஸ்ட் பாக்டீரியா, நாட் வைரஸ். எனவே ரொம்பவும் பயந்துக்க வேண்டாம். இதுக்கு இன்னும் வேக்சின் எல்லாம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தரை பரவுவதை தடுக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கிய பங்கு ஆற்றும் போது இதனுடைய வீரியமும் பரவும் தன்மையும் வேகமாக குறைஞ்சிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே பயப்பட வேண்டாம். அப்படி யாருக்காவது இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சலினுடைய இது பண்பட்டால் நீங்கள் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையும் பெற்று, ஏன்னா சில சமயங்களில் இந்த வைரஸ் உள்ளே போன உடனேயே அவங்களுடைய இம்யூனிட்டி வேகமாக குறைய ஆரம்பித்து, அதனால் அவங்களுடைய உடம்பு வந்து ஒரு திறந்த வீடு மாதிரி ஆகி மற்ற பாக்டீரியல் கிருமியெல்லாம் வந்து உள்ள உட்பிரவேசமாகிறத நாங்கள் பார்க்குறோம். இன்வேஷன் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் பாக்டீரியா. அதனால் அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக வைத்தியம் பண்ணால் 7 நாள், வைத்தியம் பண்ணாமல் இருந்தால் 1 வாரம்னு நாங்கள் ஒரு தமாஷாக சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் இதை அதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில், இல்லை பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே முடியாமல் இருக்காருன்னு பட்சத்தில், ஈவன் மருத்துவமனையில் கூட ஐசோலேட் பண்ணி அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அவர் குணமாகி விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நன்றி, வணக்கம்.